Ministries. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீதிமொழிகள் 29:25. But whoso putteth his trust in the Lord shall be safe. Proverbs 29:25. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சிகரமான கடைசி மாதத்தில் காட் கூஸ் சீஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் கிருபையால் தாங்கி நடத்தியிருக்கிறார். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்முடைய பிரயாணங்களிலும் கர்த்தர் நமக்கு துணையாயிருந்தது மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்களிலே தம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்தியிருக்கிறார். நாம் அநேக நேரங்களிலே சோர்ந்து போய் இருந்த போதும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றினார், நம்மை பலப்படுத்தினார். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இதன் மூலம் அநேக நேரங்களிலே நம்மை உணர வைத்திருக்கிறார். விசேஷமாக இந்த கடைசி மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு 11 மாதங்கள் நம்மை விட்டு கடந்து 12வது மாதத்திற்குள்ளே வந்திருக்கிறது என்பதற்கு மிகுந்த சந்தோஷமான காரியம். 11 மாதங்கள் நம்ம எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தினார். பின்னாடி திரும்பி பார்க்கும்போது எவ்வளவோ கஷ்டங்கள், ஆபத்துக்கள், வேதனைகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் விடுதலையாக்கி இந்த 12வது மாதத்திலே கடந்து வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் அற்புதத்திற்குள்ளும் அதிசயத்திற்குள்ளும் நன்மைக்குள்ளும் நடத்த அவர் உதவி செய்வார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அடிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்திற்கு முன்பாக செல்லுகிறது என்கிறதை தெளிவாய் சொல்லுகிறார். கிறிஸ்துமஸ் காலங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் அடையாளமாய் அவருடைய பிறப்பின் நற்செய்தி நமக்கு நன்மையை கொடுக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் வரும்போது பெரிய ஒரு ஆசீர்வாதம் மகிழ்ச்சியும் நமக்குள் இருந்திருந்தாலும் சில காலகட்டத்திற்கு பிறகு டிசம்பர் என்றாலே பயங்கரமான அழிவுகள், பிரச்சனைகள், வேதனைகள், சஞ்சலங்கள் இன்றைக்கும் நடந்து வருகிறது. இது எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும்படியாக அவருடைய பிறப்பின் நற்செய்தி நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். சொல்கிறார், நான் பராக்கிரமசாலியை வருவேன், தன் புயத்தினால் அரசாடுவேன், என்னுடைய பலன்
நிச்சயமாய் நான் அளிக்கும் பலன் உங்களுக்கு நன்மையாய் மாறும். இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு பலனையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கிறார். ஏழை எளியவர்களை போஷிக்கும்படி, ஏழை எளியவர்களுக்கு இந்த மாதத்திலே எல்லா ஆசீர்வாதமான உதவிகளை செய்யும்படி ஆண்டவர் நம்முடைய கரங்களை விரிக்கப்பட வேண்டும். மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கும் செய்யட்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யட்டும். உங்கள் வாழ்வுக்கு வரும் ஆண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஆண்டாய் இருப்பதாக நிச்சயமாய் சொல்லுகிறேன். வருகிற ஆண்டு ஒரு மகிமையுள்ள ஆண்டாய், மகிழ்ச்சியுள்ள ஆண்டாய் நமக்கு ஆண்டவர் தருவார் என்கிறது விசுவாசத்தோடு நாம் எல்லாரும் என் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் உம்முடைய கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் எங்களை நிறைத்து 11 மாதங்கள் நடத்தி வந்திருக்கிறீங்க. எவ்வளவோ பிரச்சனைகள், பாரங்கள், நெருக்கங்கள், சோதனைகள், உபத்திரவங்கள் எங்களுக்கு விரோதமாய் கடந்து வந்த போதும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய ஆளுகையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி வழிநடத்தி கொண்டு வந்ததற்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் பலவீனங்களிலிருந்து பலன் கொடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய கரத்து நிழலுக்குள்ளே மறைத்து ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய பாதத்தண்டையிலே கெஞ்சுகிறோம். நிறைவான சந்தோஷமும் நிறைவான மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் மகிழ்ச்சி உண்டாகட்டும். அருமையான பெற்றோர், அருமையான பிள்ளைகள் அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சரீரத்தில் இருக்கப்படுகிற வியாதிகள் இக்காலகட்டத்தில் அநேகரை ஃபீவர்னாலே பாதிக்கப்பட வைத்து மிகுந்த வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத கிரியைகள் எல்லாம் குடும்பத்தை விட்டு அப்புறப்பட்டு போவதாக. மருத்துவமனைகளில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டும். புண்ணிய தலங்களிலே வியாதியோடு பிசாசின் பிடிகளோடும் இருக்கப்படுகிற பிள்ளைகள், இல்லங்களில் இருக்கப்படுகிற பிள்ளைகள் விடுதலையாவதாக. வெளிநாடுகளில் இருக்கப்படுகிற, உள்நாடுகளில் இருக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்விலும் கர்த்தர் அற்புதம் செய்வதாக. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஊழியக்காரர்களுடைய வாழ்வை, சுகத்தை விரும்புகிற ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆபத்துக்கள், மோசங்கள், பிசாசுடைய நெருக்கமான கிரியைகள் எல்லாவற்றையும் அழிக்கப்பட்டு ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் பாதுகாப்பதாக. உண்மையும் உத்தமத்தோடு தம்முடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் இரக்கம் செய்வதாக. தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், அலுவலகத்திலே பணி செய்கிற பிள்ளைகள், கூலி வேலை செய்கிற பிள்ளைகள், அன்றாட தேவைகளுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் சின்ன பதவியிலிருந்து உயர் பதவி வரையிலும் வகிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் கர்த்தர் அற்புதம் செய்வீராக. ஏற்ற வருமானங்களும் நன்மைகளும் கொடுப்பீராக. கடன் கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் கஷ்டங்கள் விலக்கி போடுவீராக. குழந்தையிலேந்து சொல்லி வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, ஏற்ற காலங்களிலே ஆண்டவர் நன்மை செய்வீராக. கர்ப்ப ஸ்திரீகளை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். பலவீனத்தை மாற்றி ஏற்ற நேர்களில் குழந்தையை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்க உதவி செய்வதாக. வேலை இல்லாதவருக்கு வேலை கட்டளையிடுங்க. திருமணம் தடைப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்கு பண்ணுங்க. சமாதானத்தை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க. வீடு இல்லாதோருக்கு வீட்டை கொடுங்க. இடம் இல்லாதோருக்கு இடம் கொடுங்க. வாகனம் இல்லாதோருக்கு வாகனம் கொடுங்க. அனைத்து ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே இந்த மாதத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளிட போகிறதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த தீங்கும் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வராதபடி ஆண்டவர் பாதுகாக்கும்படியாக உம்முடைய கரத்தின் நிலைக்குள்ளே மறைத்து கொள்ளுவதாக. என் தகப்பனே, என்னென்ன தேவைகள் உண்டோ எல்லா தேவைகளும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீ நிறைவேற்றி கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் தம்முடைய பிள்ளைகளுக்கு நிலவி நிற்பதாக, நிலைநிறுத்துவீராக. அதிசயங்களை காணப்பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே வெற்றியோடு நல்ல ஆண்டவரே வெற்றியை பெற்று தன்னுடைய வாழ்வை உயர்வுக்கும் அடுத்த பகுதிக்கும் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யட்டும்.
10th 12th படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த ஆண்டு நல்ல வெற்றியை ருசித்து பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் அற்புதம் செய்வதாக. திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். திருச்சபை குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவனுடைய மகிமை தங்கியிருப்பதாக. அனைத்து ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் நிரப்பட்டும். சகல நன்மை கிருபையும் தொடர் பண்ணட்டும். உம்முடைய பலனை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீர் அற்புதமாய் எங்களுக்கு நடத்தட்டும். துதி கன மகிமை அனைத்து நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் வருகின்ற கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்கா ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. கனிதரும் மரங்களாய் செழித்தோங்கச் செய்கிறீ. நான் கனிதரும் மரங்களா செழித்தோங்கச் செய்கிறீ. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா.
தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா.